ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கைனமெட்டிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி. யூனிட் 5ல வந்து ஃப்ரிக்ஷனுக்கு அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி. ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி வந்து நம்ம யூனிட் 1 அண்ட் 2ல நம்ம வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து நம்ம கைனமெட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து டைனமிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடி தான், பட் இங்கே கைனமெட்டிக்ஸ்னு இருக்குது. ஸோ டைனமிக்கில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கைனட்டிக், இன்னொன்று கைனமெட்டிக். ஸோ கைனமெட்டிக்ஸ் என்னன்னு பாருங்க. The kinematics of rigid body deal with relationship of displacement, velocity and acceleration without considering the forces that causes the motion. ஸோ நம்ம வந்து அந்த ஃபோர்ஸஸை நம்ம கன்சிடர் பண்ணல. எந்த ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி மோஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன்லாம் கிரியேட் பண்ணுதோ அந்த ஃபோர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலன்னா அது வந்து நம்ம கைனமெட்டிக்ஸ் சொல்லுவோம். பண்ணுச்சுன்னா அது வந்து கைனட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ பிளெயின் ரிஜிட் பாடி மோஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன் அண்ட் ஜென்ரல் பிளெயின் மோஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, இட்ஸ் லைக் அ லீனியர் மோஷன், த லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் லீனியர் மோஷன். ஸோ இந்த மாதிரி எனக்கு பாத் வந்து லீனியர் மோஷனில் இருந்தது அண்ட் இன்கேஸ் எனக்கு கர்வாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இருந்தது அப்படின்னா ஸோ வி கால் இட் அஸ் டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ அதுவே வந்து ரொட்டேஷன் அபவுட் ஃபிக்ஸட் ஆக்சிஸ். ரொட்டேஷன் அபவுட் ஃபிக்ஸட் ஆக்சிஸ்ன்றது இந்த மாதிரி தான். ஸோ லைக் இப்போ ஒரு ஆக்சிஸ் இருக்கு, இந்த ஆக்சிஸ்ல இருந்து எனக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மோஷன்ஸ் வந்து ஸோ ரொட்டேஷன் அபவுட் ஃபிக்ஸட் ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கல் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கயிறில் கட்டிட்டு அதை வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து என்ன அப்படின்னா ரொட்டேஷன் அபவுட் ஃபிக்ஸட் ஆக்சிஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து ஓன்ற, ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஓன் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எனக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் ஓன் எடுத்துக்கிறோம். இந்த ஓல இருந்து ஏபிசி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது அண்ட் ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் அப்படின்ற எனக்கு பொசிஷனுக்கு வருது. ஸோ இது எப்படின்னா இந்த பாயிண்ட் ஓ ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ரொட்டேட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ரொட்டேஷன் அபவுட் ஃபிக்ஸட் ஆக்சிஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிளெயின் மோஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் அபவுட் ஃபிக்ஸட் ஆக்சிஸும் இருக்கும் அண்ட் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் கர்வ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் போத் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஜென்ரல் பிளெயின் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ சர்க்குலர் ஆர் ரோலர் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது கிடைக்கிற மோஷன் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜென்ரல் பிளெயின் மோஷன். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம், லீனியர் மோஷன் பார்த்துருப்போம். இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொட்டேஷனை வந்து கன்சிடர் பண்ணி பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தது வந்து லீனியர் மோஷன், இங்கே பார்க்க போகிறது வந்து ரொட்டேஷன். ஸோ நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் 3 மோஷன் இருக்குது. ஒன்று வந்து v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி, s ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர், வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா எஸ்ன்றத லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்றதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா தீட்டா. எஸ்ன்றதை நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி யூன்றதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒமேகா நாட், that is initial velocity. And final velocity v ன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒமேகா, ரைட்? அண்ட் ஆக்சலரேஷன் ஏன்றதை நம்ம ஆல்ஃபா. ஸோ இதுதான் லீனியருக்கும் இங்கே ரொட்டேஷனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ எஸ்ன்றதை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம், யூன்றது ஒமேகா நாட், வின்றது ஒமேகா, ஏன்றது ஆல்ஃபா. வேற டீன்றதை நம்ம ஆஸ் யூசுவல் டி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வி நோ தட் எஸ் வி ஈக்குவல் டு எஸ் பை தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ அந்த ரிலேஷன் படி நம்ம இங்கே பார்க்கும்போது ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா பை டி.
ஸோ theta equal to omega into t. ஸோ அதான் இங்கே ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க. ரொட்டேட்டிங் வித் யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிட்டி. அண்ட் இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா டி, தட் இஸ் v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. அண்ட் இது வந்து theta ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி பிளஸ் ஆல்ஃபா ஏடி ஸ்கொயர், தட் இஸ் s ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இது வந்து ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்ஃபா தீட்டா, தட் இஸ் v ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரியுதுன்னு நினைக்கிறேன். இது மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் வித் வேரியபிள் ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். தட் இஸ் வி நோ தட் v ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி. ஸோ அது அந்த ரிலேஷன் படி பார்க்கும்போது ஒமேகா ஈக்குவல் டு டி தீட்டா பை டிடி அண்ட் ஏ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா டிவி பை டிடி. அதே மாதிரி ஆல்ஃபா ஈக்குவல் டு டி ஒமேகா பை டிடி. ஸோ இந்த ஒமேகான்றதை நம்ம டி தீட்டா பை டிடி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து டி ஸ்கொயர் தீட்டா பை டிடி ஸ்கொயர். அண்ட் சிமிலரி ரிவர்ஸ் போகும்போது தீட்டா நம்ம வந்து வெலாசிட்டியை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டகிரேஷன். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு வெலாசிட்டி அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணோம். ஸோ வைஸ் வெர்சா. ஸோ அது மாதிரி இங்கே வந்து தீட்டா வச்சு ஒமேகா கண்டுபிடிச்சிருக்காங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி. இங்கே ஒமேகா வச்சு தீட்டா கண்டு இன்டகிரேஷன் பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். சிமிலர்லி ஆல்ஃபா வச்சு ஒமேகா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மறுபடியும் இன்டகிரேட்டிங் ஆல்ஃபா வித் ரெஸ்பெக்ட் டு டிடி. ஸோ வி கெட்டிங் ஒமேகா. சிமிலர்லி ஆல்ஃபாவை டபுள் இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து தட் இஸ் தீட்டா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ தீட்டான்றது ஒன்றுமே இல்லை, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் ஆல்ஃபான்றது ஆங்குலர் ஆக்ஸலரேஷன். ஸோ நமக்கு தெரியும், நம்ம நார்மலாக வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு தெரியும் v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. ஸோ அந்த ஃபார்மேட்ல வச்சு நம்ம 12th தான் படிச்சிருப்போம். we know that v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, ரைட்? ஸோ இந்த கான்செப்ட் வந்து நமக்கு வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ரிமைனிங்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே v பிளேஸில் நம்ம என்ன போடணும்? v பிளேஸில் நம்ம என்ன போடலாம்னா ஒமேகா. ஸோ இங்கே வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆர்ன்றதை காமனாக வச்சுக்கிறாங்க, ரைட்? ஆர்ன்றதை காமனாக வச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. அண்ட் சிமிலர்லி இது வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலரில் எடுக்கும்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை ஆர், தட் இஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா. ஸோ ஜென்ரலாக இங்கே சொல்லணும் அப்படின்னா இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னா ரேடியஸ் தான் நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப். அதாவது லீனியருக்கும் ஆங்குலருக்கும் நம்ம ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்னா எது டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னா ரேடியஸ் தான். ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு செக்டார் இருக்கு, தட் இஸ் செக்டார் யூ நோ தட். ஸோ குவாட்ரண்டோட ஒரு போர்ஷன், ஜென்ரலாக சொன்னால் சர்க்கிளோட ஒரு போர்ஷன் தான். ஸோ இப்படி ஒரு செக்டார் இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆங்குலர் தட் இஸ் தீட்டா. ஓகே, இது வந்து தீட்டா. ஸோ ஒரு செக்டர் இருக்கு, இந்த செக்டர்ல வந்து இது வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்? தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது வந்து ஆர் அண்ட் இது வந்து எஸ். ஸோ இப்போ இந்த எஸ்ன்றது எப்படின்னா ஆங்குலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த ஆங்குலர் டிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஆங்குலர் டிஸ்டன்ஸ் லீனியர் டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ற அந்த ரிலேஷன் வந்து ரேடியஸ். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரேடியஸை எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ரேடியஸ் காமனாக இருக்கும், ஆங்குலர் வெலாசிட்டியில் ரேடியஸ் காமனாக இருக்கும், அண்ட் ஆங்குலர் ஆக்ஸலரேஷன்ல ரேடியஸ் காமனாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்?
angular distance equal to linear displacement by radius. That is similarly angular velocity equal to linear velocity by radius. Angular acceleration equal to linear acceleration by radius. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் வச்சு நம்ம நிறைய சம் பார்க்கலாம்.